ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பொரியரிசியில் ஒரு ஒக்கார ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு தேங்காய் துருவலையும் சேர்த்து அதையும் நல்லா அந்த நெய்யிலே வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எல்லோரும் பாசிப்பருப்பில் ஒக்காரை பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அரிசி எடுத்துருக்கோம். 1 கப் அளவு அரிசியை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வெல்லத்தை நல்லா பாகு காய்ச்ச லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த பாகு கரையிற வரை வச்சுட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பொரியரிசி நல்லா மிக்சியில் அரைச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லா குக்காகி உதிரியாக வர அளவுக்கு வந்துடும் பக்குவம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பாக வடிகட்டி இதில் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. காரைக்குடி ஸ்பெஷல் ஒக்காரன்னா ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வறுத்து வச்ச முந்திரி தேங்காயை நல்லா சேர்த்து நல்லா கிளறுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது லாஸ்ட்டாக நெய் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க.